ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இந்த படத்துல கமலுடைய கெட்டப் வந்து ஒரு கவர்ன்மென்ட் எம்ப்ளாயியா வருவாரு. அவர் வந்து ஹரப்பா, மொஹஞ்சதாரோல வந்து ஆ அந்த ஆர்க்கியாலஜிக்கல் சைட்ல அண்டர் த கிரவுண்ட் அவர் வந்து லிட்டரலா வந்து வரா மாரி வரும். அதுல அவருடைய கெட்டப் பாத்தீங்கன்னா, அப்படியே தலையெல்லாம் படிஞ்சு வாரிக்கிட்டு இருப்பாரு. அவர் வந்து பேசிக்கலி வந்து வெரி பிளையபிள், டொசைல் கவர்ன்மென்ட் எம்ப்ளாயி. அதுல தான் அவர் ராணி முகர்ஜியும் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அதுலயுமே ஒரு டொசைல் பெர்சன் தான் வித்தின் த ரிலேஷன்ஷிப். அதுக்கப்புறம் அவர் வந்து வென் ஹி லிட்டரலி பிகம்ஸ் அன்டேம்ட் ஆர் அன்ஹிஞ்ச்ட் ஒரு தாடிலாம் அப்படியே பயங்கரமா வளர்த்திருக்கிற, ஒரு முடியெல்லாம் வளர்த்து விட்டிருக்கிற ஒரு பயங்கரமான ஒரு அன்ஹிஞ்ச்ட் மேனா காமிப்பாங்க அவர. அதுக்கப்புறம் அவர் திரும்பி அந்த அபியங்கர பார்க்குறாரு. அபியங்கர பார்த்துட்டு ஹி கெட்ஸ் பிக்ட் அஸ் ஒன் ஆஃப் த அசாசின்ஸ் அப்படின்னு வரும்போது, ஆ அவருடைய கெட்டப் வேற மாரி மாறும். ஹி ஹாஸ் டூ லீவ் ஆல் ஆஃப் ஹிஸ் ஃபேமிலீஸ் பிஹைண்ட் ஹிம் அண்ட் கோ. பேசிக்கலி இஸ் லிட்டரலி கட்டிங் த டைஸ் வித் ஹிஸ் ஃபேமிலி அப்படிங்கிற சிம்பாலிசம். அதுக்கப்புறம் கடைசியா அவர் போய் அந்த அசாசினா மாறும்போது வேற ஒரு கெட்டப்ல இருக்காரு. ஒரு பியூட்டிஃபுல் சீக்வென்ஸ் ஒண்ணு இருக்கும். வேர் அவர் வென் ஹி கெட்ஸ் சோசன் அண்ட் ஹி பிரிப்பேர்ஸ் டூ பி த அசாசின் அப்படிங்கிற போது அவர் ஒரு கன் ஒண்ணு வச்சுக்கிட்டு, அவர் வந்து அப்படியே முடியெல்லாம் அப்படியே விரிச்சு விட்டுக்கிட்டு, அவர் ஒரு இடத்துல வந்து ஹில் கோ அண்ட் ஒரு டார்க் ரூம்ல அவர் வந்து ஒரு சீன் ஒண்ணு வரும். அந்த சீன்ல வந்து பாத்தீங்கன்னா காத்தடிக்கும், முடியெல்லாம் அப்படியே பறக்கும். ஒரு மனுஷனுடைய பயங்கரமான ஒரு எமோஷனல் அவுட்பர்ஸ்ட்டா அந்த சீன பார்க்கலாம்.